உலகத்திலே முதன் முறையாக பஜாஜ் நிறுவனம் வந்துட்டு சிஎன்ஜி பைக் வண்டி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎன்ஜி கேஸ்னு சொல்கிறோமே, கேஸ்க்கான சிலிண்டர் தேவைப்படும். இந்த வண்டியில் சிலிண்டர் எங்கேயுமே இல்லையேன்னு நம்ம பார்க்கும்போது, நார்மலாக எல்லா வண்டியிலும் ஃபியூயல் டேங்க் வரும் இல்லையா, அதுலேருந்து கீழே நம்ம உட்கார சீட் கிட்ட கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி வண்டியை வந்துட்டு தயாரிச்சிருக்கனால தான் வண்டி கொஞ்சம் லென்த்தாகவும் ஹைட் அதிகமாகவும் இருக்குது. இந்த வண்டியில் 2 kg சிஎன்ஜி கேஸும் 2 லிட்டர் பெட்ரோலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தயாரிச்சிருக்காங்க. 2 கிலோ சிஎன்ஜி கேஸும் 2 லிட்டர் பெட்ரோல் ரெண்டும் சேர்த்து நம்ம வண்டி ஓட்டும்போது 330 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சிலிண்டரை வந்துட்டு சீட்டுக்கு அடியிலே கொடுத்துருக்காங்களே, இதனால் நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் அவங்க பல விதமான டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி கேஸ் வந்துட்டு எல்பிஜி கேஸை விட ரொம்ப தன்மை கம்மியானது. எளிதில் வந்துட்டு அது காற்றாக கலக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் மிகப்பெரிய பாதிப்புலாம் நமக்கு எதுவும் இருக்காது. வண்டியோட என்ஜின் டைப்னு பார்க்கும்போது சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்துட்டு 125 சிசியில் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடலுக்கான நேம் வந்துட்டு ஃப்ரீடம் 125 வச்சிருக்காங்க. கியர்னு பார்க்கும்போது இந்த வண்டிக்கு 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய பவர்னு பார்க்கும்போது 8000 RPMல 9.5 PS கிடைக்குது. வண்டியுடைய டார்க்னு பார்க்கும்போது 5000 RPMல 9.7 Nm கிடைக்குது. வண்டியுடைய மொத்த எடைன்னு பார்க்கும்போது 145 கிலோகிராம் இருக்கு. பஜாஜ் சிடி 125 அந்த மாதிரி வண்டி கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது இதோட வெயிட் வந்துட்டு ஒரு 20 கிலோ 5 கிலோ அதிகமாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த வண்டியில் இருக்கக்கூடிய சிலிண்டருக்கான வெயிட் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் ஆகுது. ஓவராலாக வண்டியோடைய லுக்னு பார்க்கும்போது சீட் வந்துட்டு நமக்கு ரொம்ப நீளமான சீட்டாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, சிஎன்ஜி சிலிண்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்டை வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க. நம்ம பெட்ரோல் டேங்க்கில் எப்படி பெட்ரோல் ஃபில் பண்ணுவோமோ அது மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி கேஸ் வந்துட்டு நம்ம 2 கிலோ வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோலும் 2 லிட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். சிஎன்ஜி கேஸ் வந்துட்டு நம்ம 2 கிலோனா 2 கிலோ கன்ஃபார்மாக அடிக்க முடியாது, 1.8 வரைக்கும் அடிச்சிடலாம். அதே மாதிரி சிஎன்ஜிலிருந்து பெட்ரோலுக்கோ இல்லை பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜிக்கோ நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போதே இந்த சுவிட்ச் மூலமாக நம்ம மாற்றிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஸ்பீடோமீட்டர் வந்துட்டு சின்னதாக அழகாக எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நம்ம சுவிட்சில் மாற்றும் போது அது என்ன மோடில் போகுதுங்கிறது நம்ம ஈஸியாக டிஸ்பிளேலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாக வண்டியை பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்க ஒரு 3 பேர் இருக்கோம்னா குழந்தைய முன்னாடி உட்கார வச்சுட்டு அழகாக கூப்பிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வண்டி இருக்குது. இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம நினச்ச இடத்துல எல்லா பக்கமும் சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷன் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2 kg தான் நமக்கு வந்துட்டு சிஎன்ஜி கேஸ் கிடைக்குது. அதை பயன்படுத்தி நம்ம ரொம்ப தூரம் போக முடியுமான்னா போக முடியாது. அதனால் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் சிஎன்ஜி கேஸில் தான் வண்டி வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். விரைவில் இன்னொரு மிகப்பெரிய நிறுவனம் சிஎன்ஜி கேஸ் மூலமாக ஸ்கூட்டர் தயாரிக்க போகிறாங்க. அது இந்த ஆண்டு இறுதி இல்லைன்னா அடுத்த ஆண்டு ஸ்டார்டிங்குள்ளே சேல்ஸுக்கு வந்துடும். அதனால் வண்டி எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே சிலிண்டரை வச்சுட்டு பயணிக்கிறது ஆபத்தா இல்லையான்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டு போங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.